Good morning to all. This is Pooja Lini, second BSc Physics. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது லாஸ் ஆஃப் மோஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மோஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் மோஷன். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் இழுக்கிறது அந்த புஷ் ஆர் புல்லை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபோர்ஸ் இஸ் அ புல் ஆர் புஷ் நீடட் டு ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் மூவ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு பொருளை நம்ம புஷ் ஆர் புல் பண்ணால் மட்டும்தான் அதோட பொசிஷன்லேருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் மூவ். இப்போ ஒரு டேபிள் மேலே புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம தூக்கி வைப்போம், இல்லை யாருக்காச்சும் கொடுக்கணுமே எடுத்து கொடுப்போம், ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அது கீழே தள்ளினா கூட அதை நம்ம தள்ளுறோம். ஒரு புல் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். அடுத்து த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ். இப்போ அந்த டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், இழுப்போம், அதோட செயினை பிடிச்சி இழுப்போம். அப்போ அதுங்கிறது நம்ம அந்த ஸ்பீடை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இழுக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ஃபோர்ஸ். அண்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன். இப்போ ஒரு ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ரிமோட் கண்ட்ரோல் கார் ஓட்டுறோம் அப்படின்னா அது வந்து தப்பாக டைரக்ஷன் போகுது அப்படின்னா அந்த டைரக்ஷனில் போனால் இடிக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ஷனை வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, இப்போ காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதை சடனாக நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் போடுவோம். அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபோர்ஸ்னாலே புல் ஆர் புஷ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இது டைரக்ஷனை குறிக்குது, மாஸை குறிக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸஸை 2 டைப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் தட் டச். அதாவது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன், அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸஸ், ட்ராக் ஃபோர்ஸஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆர் ரிப்பல் ஈவன் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அதாவது கான்டாக்டுங்கிறது ரொம்ப க்ளோஸாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வராசாமல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வரக்கூடியதான் எது அப்படின்னா இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபாரடே வந்து அவரோட ஃபீல்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால் இதை வந்து நான் கான்டாக்ட் ஃபீல்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னாலே அதாவது பாடிக்கும் ஃபோர்ஸஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து சூடோ ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸஸும் கொடுக்கல அப்படின்னா அது பாட்டுக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பால் இருக்குது, அந்த பால் வந்து ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், அது என்னவா இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதில் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம், அதாவது எட்டி உதைக்கிறோம். அப்படி உதைக்கும் போது அது என்னவாகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு டைரக்ஷன், நம்ம எந்த டைரக்ஷனை பார்த்து கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனில் அந்த பந்து என்னவாகுது, போயிட்டுருக்கு. அப்போ நம்ம கொடுக்கும்போது அது என்னவாகுது, மூவிங் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து அது பிளேஸ்லேருந்து ரெஸ்ட்லேருந்து மூவிங் ஆகுது. அப்படி மூவிங் ஆகுது எப்படி, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ அன்லெஸ் ஆக்டட் ஆன் பை அன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ அந்த போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பந்து கரெக்டாக அந்த நெட்டில் போய் படுது. அப்போ இதை தான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லான்னு சொல்கிறோம். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸாக கொடுக்கும்போது அது என்னவா மாறும், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனில் அது போய் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம்.
நெக்ஸ்ட்டு மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம்னு சொல்லலாம். இப்போ 2 கார் இருக்குது. அந்த கார் வந்து நம்மளுக்கு வந்து மூவிங்கில் இல்லை, அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் மொமெண்டம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 காருமே என்னவாகுது, மூவ் ஆகுது. அப்போ அந்த மூவிங் பாடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Definitions பார்த்தோம் அப்படின்னா the linear momentum of a particle or object that can be modeled as a particle of mass moving with a velocity v is defined as the product of mass and velocity. அந்த மூவிங் ஆப்ஜெக்டோட மாஸை எம்ன்னு சொல்கிறாங்க, அது போகிற அந்த டைரக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா p vectors equal to mass into velocity. இதில் மாஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அப்புறம் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வெக்டார் குவான்டிட்டியாக வந்து சொல்கிறாங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு என்ன ஃபார்முலா, a=f/m. இதில் பாருங்கள், ஒருத்தர் வந்து 400 கிலோகிராம் எடை உள்ள ஒரு ஆப்ஜெக்டை வந்து தள்ளுறாரு. அப்போ தள்ளணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், த acceleration of an object is directly proportional to the net forces and inversely proportional to the mass. அதுதான் சொல்கிறாங்க. ஏங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஃபோர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து மாஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் குறிக்கிறது தான். அதாவது குறிப்பிட்ட ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் பாருங்கள். த ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் பாடி இஸ் ஃபார் ஷார்ட் டைம் ஆர் கால்ட் இம்பல்சிவ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் ஹிட்டிங் அ பால் வித் அ பேட். இப்போ வந்து கிரிக்கெட் டீம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பந்தை தூக்கி போடும்போது அந்த ஷார்ட் டயத்தில் கரெக்டாக அந்த பந்தை வந்து அடிக்கிறாங்கல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இன் டிரைவிங் அ நெயில் இன்டு எ வுடன் பிளாக் வித் அ ஹம்மர். ஒரு வுடன் பிளாக்கை நம்ம ஒரு மரக்கட்டையை நம்ம அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ப்பாக டக்குன்னு அந்த டயத்துக்குள்ளே நம்ம அடிக்கணும்ல, அதான் சொல்கிறாங்க. இன் ஃபயரிங் அ கன் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இம்பல்ஸ். அதாவது ஒரு ஷார்ட்டஸ்ட் டயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்னது, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், தட் இஸ் அ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன், அதாவது சேம் மேக்னிடியூடில் நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஆப்போசிட் வெக்டார்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் பாருங்களே, நம்ம கன் ஷூட் கொடுக்குறோம். அந்த கன் ஷூட் நம்ம எப்படி வைக்கிறோம், நம்மளோட சேம் மேக்னிடியூட் ஆக்ஷன் ஃபோர்ஸில் வைக்கிறோம். ஆப்போசிட்டில் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தனை போய் சுடுது, அது வந்து நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு வந்து மேக்னிடியூடாக டைரெக்டாக இருக்கணும். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியதான் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராக்கெட் எடுத்துக்கலாம். அப்போ மேலே போகக்கூடியது ரியாக்ஷன், கீழே வரக்கூடியது ஆக்ஷன், அதை தான் சொல்கிறாங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஈக்குவலிபிரியம் ஆஃப் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை தான் சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன். வாட் இஸ் ஃப்ரிக்ஷன்? A frictional force arises when two substances contact each other. அதாவது ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம காருக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ கார் வந்து ஃபார்வேர்டாக போகிற மாட்டோமோ அந்த ரோடு வந்து பேக்வேர்டாக வர மாட்டோம் இருக்கிறது தான் எது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது வந்து நம்மளாக ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகுது. அப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு பொருள் தரையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை நகர்த்திட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா
இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைடிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்லைடாக இருக்க பகுதியில் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம போனோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போவாங்கள்ல. இப்போ வயசானவங்களால இறங்க முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு அந்த தள்ளிட்டு ஸ்லைடாக இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, தள்ளிட்டு வருவாங்கள்ல. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது உருண்டுக்கிட்டே போகிறது. இப்போ சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு பந்து கொடுத்தோம் அப்படின்னா உருட்டிக்கிட்டே போகுங்கள்ல, அந்த மாதிரி உருட்டிக்கிட்டே போகிறது தான் எது அப்படின்னா இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் அபவுட் இட்ஸ் சேம் லைக் தட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். பிகாஸ் சேம் ஒரு பொருளை வந்து நம்ம தள்ளிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இதையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாட்டிக்கோட மேக்ஸிமம் வேல்யூ சொல்கிறது தான் எது அப்படின்னா இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த நார்மல் ரியாக்ஷன், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அந்த டயக்ராமில் பார்த்தாலே புரியும். அந்த ஒரு மாஸ் இருக்குது, சீங்கிற ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அதோட நார்மல் ரியாக்ஷன், அந்த ரிசல்டன்ட் நம்ம வரக்கூடிய ஃபோர்ஸஸ் அதுக்கு இடையில கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு லிமிட்டிங் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை, இன்ஸ்லைன் சர்ஃபேஸ், அதாவது சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் நம்ம ஒரு பாடியை வச்சுருக்கோம், ஒரு பொருளை வச்சுருக்கோம் அப்படின்னா அதிலேருந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிளை சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆங்கிள் அட் விச் அ பாடி ஸ்டார்ட்ஸ் ஸ்லைடிங் டவுன். அப்போ சாய்வாக இருக்க சர்ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா சாஞ்சிட்டு வரும். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. இதோட நம்மளுக்கு வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. Thank you.